இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 5:01 PM. டேட் வந்து 4th ஜூலை. பார்க்க போகிறது வந்து 5th ஜூலையிலேருந்து 9th ஜூலை வரையும்கான வீக்லி மார்க்கெட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி நம்ம லாஸ்ட் வீக் சொன்ன அதே தான். ஸோ போன வாரம் ஃபுல்லாகவே ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் ஃபுல்லாகவே கொடுத்தாங்க. இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன். அதாவது இந்த 15,722க்கும் 15,500ங்கிறது ஒரு சின்ன கேப். ஓகேங்களா? ஸோ இந்த கேப்பில் வந்து நமக்கு நிஃப்டி ஈக்விட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் காட்டும். இண்டெக்ஸ் ஆப்ஷனில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏறுமா இறங்குமாங்கிறது தான் தெரியாது. லைவ் மார்க்கெட்டில் நம்ம அதை ஒரு அளவுக்கு முடிவு பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் இது கரெக்ஷன் டவுன் போச்சுன்னா ரொம்ப பெரிய கரெக்ஷன்ஸ்லாம் ஏற்படும் இல்லைங்களா? அப்போ பெரிய டவுன்ஸ்லாம் வந்ததுன்னா ஈக்விட்டி ஹோல்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் பேட் ஆகும். ஸோ அந்த சுச்சுவேஷன் படி நான் பார்க்குறேன். இப்போ ப்ராக்டிக்கலாக மற்ற ஈக்விட்டி, அதாவது நான் பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் பார்க்கலான்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? பஜாஜ் ஃபினான்ஸ் ஏறுமா இறங்குமாங்கிறதுலாம். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் ஏறுச்சுன்னா நிஃப்டியும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு அதுவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கம்பேரிசன் படி நான் என்ன பண்ணேன்னா நிஃப்டி வந்து 15,500 ஹிட் ஆகிட்டு திருப்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், ஆனால் ரொம்ப ரேர். ஓகே, ஆனால் இறங்குச்சு அப்படின்னா நமக்கு 14,850 வரையும் ஃப்ளாப் இருக்குது. ஐ மீன் 14,875லாம் இருக்குது ஹிட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த லெவல் வரையும் நம்ம கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம நிஃப்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுறது நல்லது. சேஃப் ட்ரேடர்ஸ் இனி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது ஏன்னா அவங்க இப்போ மார்க்கெட் எப்படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் யாரும் இப்போதைக்கு கை வைக்கல. எல்லாமே ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் இருக்காங்க. ஈக்விட்டி ஃபியூச்சர் குரூப்லேயும் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்லேயும் தான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் கேப், பெரிய பாயிண்ட்ஸ் ஓரளவுக்கு கிடைக்கிது. இந்த பழைய ட்ரேட்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா? பேங்க் நிஃப்டி 100 பாயிண்ட்ஸுக்கு வச்சு 125, 150 அந்த லெவல் கிடைக்கிது. இருந்தாலும் சேஃப்டிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 5 to 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டி 10 to 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருங்க. கொஞ்ச நாள் போன பிறகு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அது வரையும் ரொம்ப பெருசாக நம்ம எதுவும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஃபஸ்ட் டார்கெட்லேயே ரன் பண்ணுங்கள். செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் போக வேண்டாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 95% இறங்கணும். இருந்தாலும் நிஃப்டி ஏறுங்கிற வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆனால் மேஜர் கான்சன்ட்ரேட் நமக்கு அந்த 35,800 கிராஸ் பண்ணால் தான் உண்டு. அது கிராஸ் பண்ணுற வரையும் நம்மளால் எந்த பொசிஷனுக்கும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸோ 36,000 கிராஸ் பண்ணால் தான் நம்ம வி கேன் டிசைட் வெதர் இட் வில் கோ இன்னும் கொஞ்சம் அதிகம் போகுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான பொசிஷன் நம்ம எடுக்க முடியும். வர வாரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பான விஷயமா இருக்குது. ஏன்னா என்னோடய இண்டிகேட்டர் வந்து இந்த கிராஸ் லெவலில் இருக்குது. ஸோ இப்போது இந்த ரெட்டு வந்து மேலேயே ஹிட் ஆகலாம், இல்லை இந்த க்ரீன் வந்து மேலேயே ஹிட் ஆகலாம். ஸோ க்ரீன் இப்படி மேலே போயிடுச்சுன்னா இது அப் ட்ரெண்டாக போயிடும், இல்லை ரெட் இப்படி மேலே போயிடுச்சுன்னா எனக்கு டவுன் ட்ரெண்ட் போயிடும். ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து நமக்கு வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸில் ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த வாரம் வர வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ப்ரெடிக்ட் பண்ண சொல்லும். அடுத்தது பழைய கால்ஸு. ஓகே, இதில் வேண்டாம், நான் வெப்சைட்லேயே போகிறேன், எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து புல்லிஷ் அபோவ் 6150 சொல்லியிருந்தோம். அது இன்னும் அந்த 6150 அவங்க ஆக்டிவ் ஆகலை. ஸோ அதை இன்னும் நம்ம ஆக்டிவ் வச்சுருக்கோம். அடுத்தது ஜிகே ஒயர் வந்து புல்லிஷ் அபோவ் 105 வச்சோம், ஆனால் இன்னும் ஆக்டிவ் ஆகலை. 95 ரேஞ்சு தான் வந்திருக்கு. ஓகே, 90 வந்துட்டு திருப்பி 95 வந்திருக்கு. ஸோ நான் அது ஆக்டிவ் ஆகலைங்கிறதுனால நான் VETO கொடுத்தேன். ஸோ வெட்டோ ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 153 போயிட்டுருக்கு. நாங்கள் ஆக்சுவலாக 130 இருக்க சொல்ல அதை வாங்கணும். 145 எக்ஸிட்டாக தான் பிளான் பண்ணோம். 128க்கு ஒரு தடவை வந்தது. ஓகேங்களா? 128, ஆமாம். ஸோ 120க்கே வந்தது. 125 அந்த ரேஞ்சுக்கு ஒரு தடவை வந்தது. ஸோ அப்போ ஒரு தடவை ஆவரேஜ் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் நான் ஒரு ஸ்லாட் ஆவரேஜ் பண்ணேன்னவே ஃபஸ்ட் டார்கெட் நான் 135 வச்சுருந்தேன். 145 வச்சுருந்தேன். அந்த ப்ராஃபிட் வந்தவொடனே நான் எக்ஸிட் ஆகிட்டேன். இவங்களுடைய உண்மையான டார்கெட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் யாராவது ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் 140 வைக்கணும். 140 வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா இவங்களுடைய லெவல் 160 கிராஸ் பண்ணி போகும். 160 கிராஸ் பண்ணி போச்சுன்னா இவங்க 200 ஹிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் மோஸ்ட்லி பாசிபிலிட்டிஸ் இருக்கா கேட்டிங்கன்னா இருக்குது, நல்லாவே இருக்குது. ஓகே, ஏன்னா நல்ல கிளியரன்ஸ் இருக்குது, இது நல்ல மூமெண்ட்ஸ். இது மோஸ்ட்லி இப்போ வர வாரங்கள்லேயே நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 200 ஹிட் ஆகிறதுக்கு. ஸோ ஈவன் 200 போவான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி அப் ட்ரெண்டுங்கிற மாதிரி வந்துடுது எனக்கு. ஸோ நிஃப்டி உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துடுதுன்றனால திருப்பி 15,500க்கு அண்ட் அபோவ் தான் போகிறதுக்கு, அதாவது 15,500 ஹிட் ஆகிட்டு மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படிங்கிறதையும் நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும்னால. ஸோ லெட்ஸ் சி வாட் இஸ் கோயிங் ஆன். விட்டோ வந்து ஆக்சுவலாக நான்
விட்டோ வந்து நான் இதில் பேசலை, யூடியூப்பில் பேசலை. அது நம்ம ஜிகே ஒயர் ஆக்டிவ் ஆகலைன்றதுனால நான் தற்செயலாக உங்களுக்கு டெலகிராமில் போட்டேன். ஓகேங்களா, எமர்ஜென்சி நியூஸ்னால் நான் டெலகிராமில் தான் யூஸ் பண்ணுவேன். சும்மா வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன்னா எனக்கு டைம் தான் போய்டும். ஓகேங்களா, அதனால் டெலகிராமில் இருங்க. சப்போஸ் நம்ம இந்த கால்ஸ் எதுவுமே நம்ம பஜாஜ் ஃபினான்ஸோ ஜிகே ஒயர் மாதிரி ஏதாவது ஆக்டிவ் ஆகலை அப்படின்னா நம்ம வீக் டேஸில் வேறு ஏதாவது கம்பெனிஸ் எனக்கு ஐடியாவை கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ, பாய்.